ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இது போன்ற மிஷனரிகளின் வாழ்க்கை சரித்திரங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய மிஷனரி மேரி ஸ்லேசர். இவர் பிறந்தது 2/12/1848, மறைந்தது 13/1/1915. ஊர் அபெர்டன், நாடு ஸ்காட்லாந்து, தரிசன பூமி நைஜீரியா. ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்த மேரி மிச்சல் ஸ்லேசர் நைஜீரியாவில் ஒரு மிஷனரியாக பணியாற்றினார். செருப்பு தயாரிப்பாளரின் குடும்பத்தில் பிறந்த அவர் ஏழ்மையான சூழ்நிலைகளில் வளர்க்கப்பட்டார். 11 வயதிலேயே மேரி குடும்பத்தின் தேவைகளுக்காகவும் தனது கல்விக்காகவும் ஒரு ஆலையில் பகுதி நேர வேலை செய்தார். தேவ பயத்தில் வளர்ந்த அவர் சிறு வயதிலேயே மிஷனரி ஊழியத்தின் மேல் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் தண்டியில் ஒரு மிஷனில் சேர்ந்து கிறிஸ்தவ வழியை கற்றுக் கொடுப்பதற்கு ஏழைகளிடையே பணியாற்றினார். ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்த லிவிங்ஸ்டனின் முன்மாதிரியான ஊழியத்தினால் அவர் ஈர்க்கப்பட்டார். எனவே லிவிங்ஸ்டனின் மரணம் குறித்து கேள்விப்பட்ட போது அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆப்பிரிக்கா செல்ல முடிவு செய்தார் மேரி. யுனைடெட் பிரெஸ்பைட்டேரியன் சர்ச் ஆஃப் ஸ்காட்லாந்தில் தன்னை ஒரு மிஷனரியாக அர்ப்பணித்துக் கொண்ட போது மேரிக்கு 28 வயதாகும். எடின்பர்க்கில் தனது பயிற்சியை முடித்த பின்னர் அவர் 1876 ஆண்டில் நைஜீரியாவுக்கு புறப்பட்டார். நைஜீரியாவின் கலபார் அடைந்த பிறகு சமூக விரோதங்கள், மூட நம்பிக்கைகள், அடிமை வர்த்தகம் மற்றும் மனித கடத்தல் ஆகியவற்றுடன் அந்த நாடு முழுவதும் பல குழப்பங்களோடு சமாதானமற்ற நிலைமையில் இருப்பதாக மேரி உணர்ந்தார். அவர் உள்ளூர் மொழிகளில் ஒன்றான எஃபிக் மொழியையும் அதன் பழக்க வழக்கங்களையும் கலாச்சாரத்தையும் கற்றுக்கொண்டார். அங்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பல உள்ளூர் மக்களை கிறிஸ்துவிடம் அழைத்து சென்றார். தனது தீர்மானத்தில் மிகவும் உறுதியாக இருக்கும் அவர் மற்ற கிராமங்களை அடைய இரவு முழுவதும் பயணம் செய்த சில நேரங்களும் உண்டு. 1888 ஆண்டில் அவர் பல மிஷனரிகள் கொல்லப்பட்ட ஓகோயோங் என்ற பகுதிக்கு சென்று அங்கு ஒரு மிஷன் ஸ்தாபனத்தை நிறுவி சுவிசேஷ பணிகளை மேற்கொண்டார். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது மட்டுமல்லாமல் உள்ளூர் மக்கள் கடைபிடித்த மந்திரவாதம் மற்றும் அவர்களின் மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களுக்கு எதிராக மேரி தீவிரமாக போராடினார். அங்கு அவர் போராட வேண்டிய மிக கொடூரமான வழக்கம் என்னவென்றால் இரட்டையர்களை கொல்லும் சடங்கு முறையாகும். ஓகோயாங் மக்கள் இரட்டையர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று நம்பினர். எனவே அப்படிப்பட்ட குழந்தைகளை தெய்வங்களுக்கு பலியிடுவார்கள். அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று மேரி அவர்களிடம் கெஞ்சினார். மேலும் இரட்டையர்களை தனது வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் தனது பராமரிப்பில் வைத்தார். அது மட்டுமல்லாமல் அவர் பல பள்ளிகளையும் கிறிஸ்தவ ஆலயங்களையும் கட்டினார். அவர் செய்த பணியை தொடர பல இளைஞர்களுக்கு பயிற்சியும் கொடுத்தார். நைஜீரியாவில் ஊழியம் செய்த நாட்களில் பெரும்பாலும் அவர் அடிக்கடி மலேரியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஊழியத்தின் நிமித்தம் அதை ஒருபோதும் அவர் பெரிதாக எண்ணவில்லை. 1915 ஆண்டு ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் மறுபடியும் மலேரியா நோயால் பாதிக்கப்பட்ட மேரி ஸ்லேசர் இந்த உலகத்தில் தனது ஓட்டத்தை வெற்றியுடன் முடித்து கர்த்தரிடம் சென்றார். பிரியமானவர்களே, நீங்கள் புறச்சாதி மக்களின் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போராடி அவர்களின் மனக்கண்களை திறக்க உழைக்கிறீர்களா? ஆண்டவரே, புறஜாதியினருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை பலப்படுத்தும். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.